மதுரையில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. முதல் முறையாக குடியிருப்பு வளாகத்திற்குள் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். பிரசன்னா, முதல் முறையாக ஒரு குடியிருப்பு வளாகத்திற்குள் இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்து வருவது கார்த்திகா, மதுரை மாவட்டத்தில் தற்பொழுது சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெறுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாகவே வந்துட்டு சிறப்பான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வந்து இன்று நடைபெறும் வாக்குப்பதிவை முன்னிட்டு மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 3079 வாக்குச்சாவடிகளுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேவையான அனைத்து வாக்குப்பதிவு பொருட்களும் பாதுகாப்பாக வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்திய, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் மற்றும் உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கான பொருட்கள் காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பில் ஜிபிஎஸ் வசதி கொண்ட வாகனங்கள் மூலம் வந்துட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 14,780 வாக்குப்பதிவு அலுவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை கையாளுதல், வாக்குப்பதிவு நடைமுறைகள், தேர்தல் விதிமுறைகள் மற்றும் அவசர கால நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் விரிவாக பயிற்சியில் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குடிநீர், கழிவறை, சரிவு பாதை, சக்கர நாற்காலி உள்ளிட்ட அடிப்படை வசதியும் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் பெண்கள் மட்டுமே நிர்வகிக்கும் மாதிரி வாக்குச்சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் குழந்தைகளுடன் வரும் வாக்காளர்களை கருத்தில் கொண்டு குழந்தைகளுக்கான விளையாட்டு வசதியுடன் கூடிய மாதிரி வாக்குச்சாவடிகளும் வந்துட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் தேர்தல் ஆணையத்துடைய புதிய முயற்சியாக பெரிய குடியிருப்பு வளாகங்களுக்குள், அதாவது அடுக்குமாடி வளாகங்களில் வந்துட்டு வாக்குச்சாவடி அமைக்கும் திட்டத்தின் கீழ் மதுரை மேற்கு தொகுதியில் கோச்சரில் உள்ள சாந்தி சதன் குடியிருப்பில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சுமார் 800 வாக்காளர்கள் வந்து நேரடியாக வந்து வாக்களிக்க முடியும். இதற்கு முன்பு சுமார் கிட்டத்தட்ட 1600 வாக்காளர் இருக்கக்கூடிய சூழலில் அந்த அபார்ட்மெண்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சென்று அவர் வாக்களிக்கும் பொழுது வெறும் 600-400 பேர் தான் வாக்களித்ததாக வந்துட்டு புள்ளிவிவரங்கள் இருக்கின்றன. அவற்றை வந்து 100% வந்து வாக்குப்பதிவு வர வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தற்பொழுது அங்கே வந்துட்டு இந்த அபார்ட்மெண்ட் வளாகத்துக்குள்ளே வந்து புதிதாக வாக்குச்சாவடி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றன. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் வாக்காளர் எண்ணிக்கை வந்து 24,66,954 ஆகும். இதில் ஆண்கள் மட்டும் கிட்டத்தட்ட 12,08,651 பேரும், பெண்கள் வந்து 12,58,051 பேரும் இருக்கிறார்கள். அதேபோல் மூன்றாம் பாலினத்தில் வந்து 252 பேர் இருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் பணம், பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்குகள் அடிப்படையில் மதுரை கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு மற்றும் திருமங்கலம் ஆகிய 5 தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டு இந்த தேர்தல் தீவிர கண்காணிப்பில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 368 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் 12 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாகவும் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் முழுமையாக கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் வந்து கண்டறியப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் கண்காணிப்பு வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கான அரசு நகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்யும் வசதி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தேவையுள்ளவர்கள் வந்துட்டு 1950 உதவி எண் அல்லது சாசம் செயலி மூலம் பதிவு செய்தால் தனிப்பட்ட வாகனம் வசதியும் வந்து வழங்கப்படும். இந்த அனைத்து வசதிகளும் பயன்படுத்தி பொதுமக்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என மாவட்ட அதிகாரியும் தேர்தல் கலெக்டர் பிரவீன் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி வந்துட்டு தற்போது நடக்கக்கூடிய இந்த நிர்மலா அரசு மேல்நிலைப்பள்ளியானது முழுக்க பெண்களுக்கு உண்டான பிரத்தியமாக செய்யப்படக்கூடிய பிங்க் அந்த வாக்குச்சாவடியாகும். மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து சபாநாயகி என்கின்ற ஒரு பெண்ணை வந்து சித்தரித்து அவர் மூலம் வந்துட்டு தற்பொழுது முழுமையாக பொதுமக்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி 100% மதுரை மாவட்டத்தில் வந்து வாக்குப்பதிவு வர வேண்டும் என்ற விஷயத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனுடைய எதிர்பார்ப்பானது தற்போது மக்களிடையே அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக சென்னையில் இருந்து பல ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து தற்பொழுது வாக்களிப்பதற்காக தென் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டத்துடைய ஒரு முக்கிய மாவட்டமான மதுரைக்கு வந்து வந்தவனமே இருக்கிறார்கள். இந்த வாக்குச்சாவடிக்கு வந்து கைபேசி கொண்டு வரக்கூடாதுங்கிற விஷயத்தில் தற்போது கைப்பை தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினர் முழுமையாக மதுரை மாவட்டத்தில் வந்து தற்போது தன் கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வந்து சரியாக 7 மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள் தற்பொழுதே வந்து ஆர்வத்துடன் வரக்கூடிய சூழல் நம்ம பார்க்க முடிகிறது. கார்த்திகா, வாக்குப்பதிவு தொடங்க இன்னும் அரை மணி நேரமே இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று தயார் நிலையில் இருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.